காலையில மீன்களுக்கு உணவு குடுக்கறது என்னோட வழக்கம். அதே மாதிரி இந்த தடவையும் நான் மீன்களுக்கு உணவு குடுக்கும்போது, நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். அது என்னங்கிறத நான் இந்த வீடியோல உங்கட்ட நான் ஷேர் பண்ண போறேன். கடந்த மாசம் நான் அந்த மீன திருச்சிலருந்து வாங்கியிருந்தேன். ப்ரீடிங் பர்ப்பஸ்க்காண்டி. ஸோ இன்னைக்கு காலையில ஃபுட் போடும்போது, இத நான் கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க, இந்த பிளேட் ஃபுல்லாவே கருப்பு கலர்ல, பிளாக் கலர்ல டாட் டாட்டா தெரியுது. அது இந்த மீன் எக் லேயிங் பண்ணியிருக்கு. ஸோ, அது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் இது. இந்த மீன நான் வாங்கும்போதே இந்த ஷாப்போட ஓனர் சொன்னாரு, "இந்த மீன் ரொம்ப சின்ன மீனு. இது எப்படியும் முட்டை போடுறதுக்கு ஒரு ஒரு 3 மந்த் ஆகும் பிரதர்ன்னு" சொன்னாரு. ஸோ, ஆனா இது நம்மட்ட 1 1/2 மாசத்துலயே எக் லேயிங் பண்ணிருச்சு பாருங்க. இத நான் ப்ரீடிங்க்கு நான் இப்ப விடமாட்டேன். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் போட்டும். ஏன்னா, இந்த ஃபிஷ் ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா, இதுகளுடைய எக்கோட கவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். பாருங்க, இந்த பிளேட் ஃபுல்லாவே எக் லேயிங் பண்ணிடுச்சு. அதாவது இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் இது. இது 2ண்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம இந்த மேல் கூட நம்ம உட்டு பார்க்கலாம். ப்ரீட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது. நம்ம பொறுமையா தான் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் எக்குனால சரியா ஹேட்சிங்கும் ரேட்டும் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம சீக்கிரமா ப்ரீடிங் பண்ணி ஆகணும். ஏன்னா, அந்த மேலுக்கு ஏற்கனவே வயசாயிருச்சு. சரிங்களா? சீக்கிரமா இத நம்ம ப்ரீடிங் பண்ணி நம்ம எடுக்கலாம். ப்ரீட் சக்சஸ்ஃபுல்லா ஆகும்ன்ட்டு நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். ஆ நீங்களும் பொறுத்திருந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபிரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ சோ மச்.